தமிழகத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியில் ஈடுபடவுள்ள அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் பயிற்சியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல் வழங்கி பயிற்சியானது வழங்கப்பட்டு வருகிறது. 1000 தேர்தல் அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. வாக்குகளை எப்படி எண்ண வேண்டும் என்ற வழிமுறைகள் எடுத்துரைக்கப்படுகிறது. சென்னை மாநில கல்லூரியில் இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. 62 வாக்கு எண்ணும் மையங்களில் வரும் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ள அதிகாரிகளுக்கு 1000 தேர்தல் அதிகாரிகளுக்கு பயிற்சியானது வழங்கப்படவிருக்கிறது. தொகுதிக்கு 4 பேர் வீதம் சுமார் 1000 பேர் இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்கிறார்கள். தபால் வாக்குகள் இவிஎம்களில் உள்ள வாக்குகளை எவ்வாறு எண்ண வேண்டும் என்பது குறித்து பயிற்சியானது அளிக்கப்பட்டு வருகிறது. 1000 தேர்தல் அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. தபால் வாக்குகள் இவிஎம் மிஷின்களில் பதிவான வாக்குகளை எவ்வாறு எண்ண வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டு வருகிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாளுதல், தபால் வாக்குகளை எண்ணும் முறை குறித்து பயிற்சியானது வழங்கப்பட்டு வருகிறது. 6000 தேர்தல் அதிகாரிகள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் பயிற்சியானது வழங்கப்பட்டு வருகிறது. 1000 தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த பயிற்சியில் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. 62 வாக்கு எண்ணும் மையங்களில் வரும் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் 1000 தேர்தல் அதிகாரிகளுக்கு பயிற்சியானது வழங்கப்பட்டு வருகிறது.